எல்லாரும் போயிட்டாங்களா? கட்சி க்ளோஸா? தலைவரே 5 ஓட்டு தான் தலைவரே. போனா போயிட்டு போது விடுங்க. உண்மையை சொல்ற பத்திரிகையாளங்களுக்கு வாங்க. உங்களுக்காக உழைக்கிற உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க. வந்து தைரியமா பேசுங்க தலைவரே. அட ஓகேவா? பேசுங்க. ஓகேவா? ஓகே. தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அடிமட்ட தொண்டர்கள் பதவிக்கு வரணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க மாம மச்சான் குழந்தையான்னு சீட்டு கேக்குறாங்க. பசியும் பட்னியுமா போஸ்ட் ஓட்டின கூட்டம் கடைசி வரைக்கும் கோஷம் போட்டே சாகணும். அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும். நீங்க வரணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. வேணான்னு சொல்லுங்க. தீவிர அரசியல் தலைவர் விளைவிக்கிறேன்ட்டாரு. என்ன சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, நான் கட்சி விட்டு விலகி போக மாட்டேன். இது சத்தியம். ஏன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே உழைப்பேன். அதுக்காக எதிர்ப்பெல்லாம் காட்டக்கூடாது. அவங்களை விரட்டாதீங்க. முக்கியமா உங்க வேட்டில உட்காருப்பா. எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை மறியல். கட்சியில மொத்தம் இருந்தது 5 பேரு. அவங்களும் ஓடிட்டாங்களா? தலைவா, இந்த தடவை நம்ம சாலிட் மெஜாரிட்டி. துண்ட காணும் துணிய காணும்னு ஓட போறானுங்க. அவன் தோக்குறத அப்படியா? 234 தொகுதியில நிக்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்லையா அவனுக்கு? டேய், அவன் கட்சி விட்டு போனாங்களா 5 பேரு? அவங்கள வர சொல்ல, பேசணும். நான் சொன்னது கேட்டா உருப்படுவீங்க. சொல்லுங்க தலைவா. நான் ஜெயிச்சோட உங்க எல்லாரையும் வாரிய தலைவராக்குவேன். சரிங்க தலைவா. பண பலமோ ஆள் பலமோ நான் தர்றேன். நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. சரிங்க தலைவா. செஞ்சிடறோம். மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுங்க. ஒவ்வொருத்தரையும் வேலை பேசுங்க. கட்சி கொள்கைக்கு இந்த மரியாதை இல்ல. நீங்க எங்களோட வாங்க. உங்களுக்கு வேணுங்கிற பணமும் பதவியும் நாங்க தரோம். கட்சி உங்களுக்கு தான் சொந்தம்னு கேஸ் போடுங்க. எல்லா மாவட்ட செயலாளர் ஆதரவும் எங்களுக்கு தான் இருக்கு. கட்சியின் சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம். கட்சியோட சின்னம், அக்கவுண்ட் எல்லாத்தையும் முடக்குங்க. பெருமாள் அரசியல் அனாதையாகணும். பணத்தை கொடுத்து ஓட்டு போட சொல்லு. ஓடலன்னா ஓட்டு நீ போடு. எதிர்கட்சிக்காரன் பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற கருத்து கணிப்பு நமக்கு எதிரா இருக்கு. ஊத்தி மூடிக்குச்சுன்றத நான் சுக்க சொல்றேன். டேய், நான் அரசியல்ல கரை புரண்டவன்டா. பிரச்சாரம் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. இப்ப நான் அடிக்க தமிழ்நாட்டை அம்மா ஐயோன்னு கதறி துடிக்க போது பாரு. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா நம்பிக்கையா வெளியில தலை காட்டுறீங்க. யாருடா நீ? இந்த தேர்தல் வெற்றிய பணமும் பணமும் தான்டா முடிவு செய்யும். பணத்தை எரிப்போம், தீ குடிச்சுதான் கட்சிக்காக கொள்கைக்காகன்னு சொல்லுவோம். செத்தவன் பேர்ல ஓட்டு போடுவோம், குடிசைய கொளுத்துவோம், எரிஞ்ச குடிசைக்கு 8000 ரூபாய் கொடுப்போம். இந்த முட்டாள் ஜனங்க அதையும் நம்பி ஓட்டு போடுவாங்க. ரத்தத்துல ஊறி போச்சுட்ட அரசியல். எங்கிட்டே மோதுவியா? நாளைக்கு விடிஞ்சாச்சு. தோ அவனை கூட விட்டுருவேன். ஆனா உன்ன புழல் ஜெயிலா, வெள்ளூர் ஜெயிலா, திஹார் ஜெயிலான்னு முடிவு பண்ணு.